இன்றைக்கான காணொலியில் 2 முக்கியமான நியூஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒன்று என்ன அப்படின்னா, S-400 சக்ஸஸ்ஃபுல்லாக இன்டெகிரேட் பண்ணி அதை டெஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு அப்படின்னு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த S-400 சிஸ்டமோட இன்டர்செப்டார்ஸை பற்றின சில க்ரூஷியலான டேட்டாவை ரஷ்யன் அதிகாரிகளோட இமெயிலை ஹேக் பண்ணுறதன் மூலமாக லீக் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இன்டர்நெட்டில் இந்தியா எத்தனை S-400 இன்டர்செப்டார்ஸை வாங்கியிருக்கு, அதில் என்னென்ன டைப் வாங்கியிருக்குன்ற எல்லா டீட்டெயில்ஸுமே பப்ளிக்காக இருக்குது. ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்றத தான் தெளிவாக இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். நான்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல்ல S-400 இன்டெகிரேஷன்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு சிஸ்டம் நம்ம வாங்கினா மட்டும் பார்த்தாது, அந்த சிஸ்டம் நம்மளோட ராணுவத்தில் இன்டெகிரேட் பண்ணி ஆகணும். இந்த இன்டெகிரேட் அப்படின்ற இந்த ஒரு வார்த்தையோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வான் பாதுகாப்பு அமைப்பை சரியாக ராணுவத்தில் இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த ட்ரைனிங்கை கொடுத்து முடிக்கணும். இந்த வான் பாதுகாப்பு அமைப்பை எங்கே நிறுத்தணும் அப்படின்றத முடிவு பண்ணணும். இந்த வான் பாதுகாப்பு அமைப்பில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அதை சர்வீஸ் பண்ணக்கூடிய அந்த எக்ஸ்பீரியன்ஸான நபர்களை இங்கே நம்ம உள்நாட்டில் உருவாக்கி ஆகணும். இதுதான் சிம்பிளாக இன்டெகிரேஷன்ற ஒரே வார்த்தையில் நம்ம முடிப்போம். அதன்படி இந்த S-400 சிஸ்டமை நம்ம இப்போ முழுமையாக இன்டெகிரேட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இன்டெகிரேஷனை தாண்டி இன்டெகிரேஷன் எந்த அளவுக்கு நடந்திருக்கு அப்படின்றத டெஸ்ட் பண்ணுற விதமாக ஒரு ஏரியல் எக்ஸசைஸை இந்திய விமானப்படை நடத்தியிருக்காங்க. இந்த ஏரியல் எக்ஸசைஸில் பார்ட்டிசிபேட் பண்ணது எல்லாமே இந்திய விமானப்படைகளோட சொந்த போர் விமானம். சும்மா சிமுலேஷன்லாம் ரன் பண்ணல, ப்ராக்டிக்கலாகவே விமானத்தை பறக்க விட்டு அவங்க இந்த டெஸ்ட்டை நடத்தி காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த டெஸ்ட்டோட முடிவில் இந்திய விமானப்படை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 80% ஆஃப் எதிரிகளோட ஏரியல் ஆசட்டை, அதாவது இந்திய விமானப்படை எதிரி மாதிரி உள்ளே நுழைஞ்சு இந்தியன் டெரிட்டரியில் இருக்கிற ஒரு முக்கியமான பிளேஸில் பாம்பை போட்டுட்டு போகணும். அதுதான் சிமுலேஷன். இந்த சிமுலேஷனில் பயன்படுத்தப்பட்ட 80% ஏரியல் ஆசெட்ஸ் எல்லாத்தையுமே S-400 முற்றிலுமாக அழித்து விட்டது. அது கூடவே சேர்த்து மிச்சம் 20% ஆஃப் விமானங்கள் எல்லாத்தையுமே லாக் பண்ணி அந்த விமானங்கள் எல்லாத்தையும் திருப்பி அனுப்பியிருக்கு. ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த S-400 அப்படின்ற இந்த ஒரு அமைப்பு மட்டுமே சக்ஸஸ்ஃபுல்லாக அதோட அப்ஜெக்டிவான அந்த ஒரு பகுதியை பாதுகாக்கிறத அந்த வேலையை தரமாக செஞ்சு முடிச்சிருச்சுன்னு சொல்லி இந்திய விமானப்படை ஒரு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த விஷயந்தான் கம்ப்ளீட்டாக நமக்கு இன்டெகிரேஷன் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்றத காட்டுது. ஸோ நம்மளோட எதிரிகளுக்கு எதிராக இப்போ இந்த சிஸ்டம் இப்போ ரெடியாக இருக்குது பார்டரில். நம்மள நிறைய பேர் ஒரு கேள்வி கேட்கலாம், S-400 நிறைய யுக்ரைன் வாரில் டேமேஜ் ஆகிருக்கே, வெடித்து செதறி இருக்கே, அதெல்லாம் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலாக இந்த யுக்ரைன் வாரில் S-400 சிஸ்டம்ஸ் காலி ஆகிறது அப்படின்றது நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறப்ப அந்த சிஸ்டம்ஸை காலி பண்ணியிருக்காங்க. நேரடியாக அந்த சிஸ்டம்ஸோட எல்லா இன்டர்செப்டார்ஸையும் பயன்படுத்த வச்சு அதுக்கப்புறமா அந்த சிஸ்டம் அடிச்சிருக்காங்க. இப்படி ஒவ்வொரு தடவையும் அந்த சிஸ்டமை ஓவர் ஸ்மார்ட் பண்ணுறதுக்கு மனிதனோட மூளை அப்படின்றதும் மனிதனோட டாக்டிஸ் அப்படின்றதும் அண்ட் அதுக்கு மேலே அந்த சிஸ்டம் ஆப்ரேட் பண்ணுற மனிதர்களோட தவறு அப்படின்னு சொல்லி இதோட பேசிக் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் இன்டர்ஃபியரன்ஸ் தான். ஸோ ஆஸ் அ மெஷினாக அந்த மெஷின் அதோட வேலையை சரியாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனால் மனிதர்கள் தான் கோட்டை விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹியூமன்ஸ் பண்ணக்கூடிய அந்த தவறுகளை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி தான் நிறைய S-400 சிஸ்டம்ஸை காலி பண்ணியிருக்காங்க உக்ரைனியன்ஸ். ஸோ இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். S-400 சரியாக பயன்படுத்தினாங்க அப்படின்னா அந்த எதிரிகளுக்கு இது ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கும். அண்ட் S-400 திறனை பார்த்து தான் அமெரிக்கன்ஸ் இந்த சிஸ்டமை யார் வாங்கினாலும் அவங்க மேலே ஆர்ம்ஸ் எம்பார்கோ போடுறாங்க. ஈவன் நேட்டோ கண்ட்ரியான துருக்கிக்கே ஆர்ம்ஸ் எம்பார்கோ போட்டிருக்காங்க இந்த சிஸ்டமை வாங்கினதுனால. எண்ட் ஆஃப் டிஸ்கஷன். இப்போதைக்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் வெர்சிட்டைலான ஒரு சிஸ்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் S-400 தான். ஏன் ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டுன்னு நம்ம சொல்கிறோம், வெர்சிட்டைல்னு சொல்கிற இந்த வார்த்தைக்கான அர்த்தமே இதில் இருக்கக்கூடிய இன்டர்செப்டார்ஸ் 4 விதமான டார்கெட்ஸை 4 விதமான முறைகளில் இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கு இருக்குது. ஸோ இப்போ அடுத்த நியூஸுக்கு நம்ம போகலாம். இந்த இன்டர்செப்டார்ஸோட டேட்டா லீக் ஆனது ரஷ்யாவில் இருக்கக்கூடிய சில முக்கியமான அதிகாரிகளோட இமெயில்ஸை இன்டர்செப்ட் பண்ணுறதன் மூலமாக இந்த டேட்டாவை லீக் பண்ணியிருக்காங்க. இந்த டேட்டாவின் படி அங்கே இருக்கக்கூடிய இன்டர்செப்டார்ஸில் 4 டைப்பையுமே இந்தியா வாங்கியிருக்கு. S-400 நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா நம்மளோட ரெக்குயர்மெண்ட்ஸ் என்ன அப்படின்றத பொறுத்து நம்ம இன்டர்செப்டார்ஸை வாங்க முடியும். ஸோ இன்டர்செப்டார்ஸ்ன்றது அது ஒரு தனி யூனிட்டு. துப்பாக்கியில் இருக்கிற தோட்டா மாதிரி வச்சுக்கோங்க. துப்பாக்கி ஒன்று தான், ஆனால் தோட்டா நம்ம 1000 தோட்டா 2000 தோட்டா அந்த மாதிரி வாங்குவோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி லான்ச்சர்ஸ், ரேடார்ஸ், அப்புறம் கண்ட்ரோல் யூனிட், இது எல்லாத்தையும் தாண்டி இன்டர்செப்டார் மிசைல்ஸை நம்ம வாங்கணுன்ற சிச்சுவேஷன் வரும். அப்படி வரப்போ ஒவ்வொருத்தோட ரெக்குயர்மெண்ட் என்னன்றதை பொறுத்து நம்ம இன்டர்செப்டார்ஸை வாங்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வாங்கியிருக்க S-400 யூனிட்டில் 4 டைப்பாக இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் 40N6E அப்படின்னு சொல்லுவாங்க. 40N6Eன்றது தான் இருக்கிறதே லாங்கஸ்ட் ரேஞ்ச் ரேடார். 380 கிலோமீட்டர்லேருந்து 400 கிலோமீட்டர் வரைக்கும் இதால் ட்ராவல் பண்ண முடியும்.
9M96E2 அப்படின்றது 80லேருந்து 120 கிலோமீட்டர் ரேஞ்சில் இருக்கக்கூடிய டார்கெட்ஸை அடிக்கிறதுக்காண்டி பயன்படுத்துகிற இன்டர்செப்டார். அடுத்து 48N6E3 அப்படின்றது 220லேருந்து 240 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய டார்கெட்டை அடிக்கிறதுக்காண்டி. கடைசியாக 48N6E2 அப்படின்றது கிட்டத்தட்ட 200லேருந்து 220 கிலோமீட்டர். ஸோ 4 டிஃப்ரெண்ட் ரேஞ்சஸ். இந்த 4 டிஃப்ரெண்ட் ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய 4 டார்கெட்ஸை நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஒரு இன்டர்செப்டாரை அனுப்பி ஈஸியாக இன்டர்செப்ட் பண்ண முடியும். ஸோ இப்போது இந்த 4ல் எத்தனையை இந்தியா வாங்கியிருக்கு அப்படின்ட்டு டேட்டா தான் லீக் ஆகிருக்கு. நமக்கு ஆக்சுவலாக எக்ஸாக்ட் நம்பரோட டேட்டாஸ் கிடச்சிருக்கு. எத்தனை யூனிட் ஆஃப் 40N6E அப்படின்றது முதற்கொண்டு இப்போ நமக்கு தெரியும். பட் இந்தியன் டிஃபென்ஸ் அப்டேட்னு சொல்லி ஒரு சேனல் இருக்குது. இந்தியாவில் இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் சம்மந்தப்பட்டமான நியூஸ் எல்லாமே டெய்லி அப்டேட் பண்ணுறது. அந்த சேனலில் அந்த நியூஸை போடுறப்ப அவங்க அதை மென்ஷன் பண்ணலை. எத்தனை நம்பர்ஸ்ன்றதை நாங்கள் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நம்மளும் இதை சொல்ல வேணாம். பட் என் கண்ணு முன்னாடி இருக்குது எத்தனை நம்பரில் நம்ம இன்டர்செப்டர்ஸை வாங்கியிருக்கோன்ற டேட்டா. பட் அதை நம்ம சொல்ல வேணாம். அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண போகிறதில்ல. இந்த டேட்டாவிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 டைப்ஸ் ஆஃப் இன்டர்செப்டாரையும் தான் நம்ம ஒரு பேக்கேஜாக வாங்கியிருக்கோம் அப்படின்றது. ஸோ இந்த S-400 தாண்டி இது கூடவே ஆகாஷ் வான் பாதுகாப்பு அமைப்பு இருக்குது, இஸ்ரேலோட ஸ்பைடர் சிஸ்டம் இருக்குது, அப்புறம் நம்மளோட இன்டிஜினியஸ் டிசைன் ப்ராஜெக்ட் குஷா இருக்குது. இப்படி நம்ம உள்நாட்டில் உருவாக்குற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் இதோட அப்படியே லேயராக இன்டெகிரேட் பண்ணப்படும். ஸோ ஃப்யூச்சரில் வந்து நமக்கு ஒரு பக்காவான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ரெடி ஆயிடுச்சு அப்படின்றதற்கு இது ஒரு நல்ல உதாரணம். அண்ட் இதனால் ஏதாவது பிரச்சனை வருமா, இந்த டேட்டா லீக் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய பிரீச்சு. இது ரஷ்யன் சைடு தான் நடந்திருக்கு அப்படின்றது இப்போதைக்கு நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஒரு நியூஸு. ஃப்யூச்சரில் இந்த நியூஸ் எப்படி வேணாலும் மாறலாம். அது நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இப்போதைக்கு நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறப்ப கிடச்சிருக்க டேட்டா என்னென்னா ரஷ்யன்ஸ் தான் இதை லீக் பண்ணியிருக்காங்க. அவங்க லீக் பண்ணல, பட் அவங்ககிட்ட இருந்து தான் இந்த மெசேஜ் வந்து லீக் ஆகிருக்கு இமெயில்ஸ் மூலமாக. ஸோ இது வந்து எதிரிகளுக்கு எப்படி உதவி பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் இருக்குது. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி தான் பேசியிருப்போம். S-400 சிஸ்டம் ஒன்று ஓப்பன் ஃபீல்டில் நிறுத்தி வச்சுருப்பாங்க. அந்த S-400 சிஸ்டமில் இருக்கக்கூடிய இன்டர்செப்டார்ஸோட எண்ணிக்கை எத்தனை அப்படின்றது உக்ரைனியன்ஸுக்கு தெரியும். ஸோ எத்தனை லான்ச்சர் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அந்த லான்ச்சரை ஓவர்வெல்ம் பண்ணுற மாதிரி அவங்க மிசைல்ஸ் அனுப்புனாங்க. ஸோ லான்ச்சர்ஸ் எல்லாமே இந்த டார்கெட்ஸை இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கு எல்லா மிசைலையும் அனுப்பிடுச்சு. பட் அதுக்கப்புறமா அதுக்கிட்ட எந்த ஒரு மிசைலுமே இல்லை இன்டர்செப்ஷன் பண்ணுறதுக்குன்றப்ப அதை ஈஸியாக உக்ரைனியன்ஸ் அடித்து காலி பண்ணிட்டாங்க. இந்த மாதிரியான பிரச்சனை வந்து ஃப்யூச்சரில் நமக்கு வரும். அதனால தான் இந்த வான் பாதுகாப்பு அமைப்பை பற்றி பேசுகிறப்ப இந்தியாவில் இந்த வான் பாதுகாப்பு அமைப்பு எங்கே டிப்ளாய் பண்ணப்பட்டிருக்குன்றத தெளிவாக யாருமே சொல்ல மாட்டாங்க. இந்த ஜோனில் இருக்கும்பா அப்படின்னு தான் இருக்கே தவிர எக்ஸாக்ட் லொக்கேஷன் இங்கே தான் இருக்குன்னு யாருமே சொல்லலை. இவ்வளோ தான் விஷயம். இதை பற்றி தான் பேசணும் அப்படின்னு நினச்சேன். அண்ட் இதை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிஞ்சுக்கொள்ள டிபிடிஎஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை இப்போ இருந்து நல்ல சமுதாயத்தை இருக்கும். நன்றி, வணக்கம்.